ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது கடை பரப்பி வச்சுருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே வந்து எங்கள் வீட்டு வாசலில் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது. நிஜமாவே ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குங்க பொருள் எல்லாமே. இங்கே பாருங்களேன், 16 கலர் கோலமாவு. நம்ம கடைகளில் போய் வாங்குகிற கோலமாவை விட இந்த கோலமாவு நல்லா எப்படி சொல்கிறதுனா சொர சொரன்னு இருக்குது. நைஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே கொட்டி அது ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. பட் இந்த கோலமாவு பார்த்திங்கன்னா நல்லா சொர சொரன்னு இருக்குது. இது பேக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அவர்கிட்டே தான் வாங்கினேன் இந்த சபீனா பேக்கெட்டு. சபீனா பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று 5 ரூபா. பட் நீங்கள் அதை அவங்கக்கிட்ட வாங்கும்போது 3 பேக்கெட் 10 ரூபான்னு கொடுத்துட்டு போகிறாரு. இந்த பூங்கற்பூரம் இப்போலாம் கிடைக்கிறதே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரவுண்டு கற்பூரம் தான் வரும். இது வந்து பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க. இது கடைங்களில் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் ரொம்ப பெரிய பெரிய சைஸில் கிடைக்குது. பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அது காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். பட் இது வாங்கிக்கிட்டால் இது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த பூங்கற்பூரத்தை தான் போட்டு குழந்தைங்களுக்கு தலை குளிக்க வைக்கணும். அது மெடிசன் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள் உப்பு. இந்த உப்பு வந்து நான் எப்பவுமே ரேஷன் கடையில் தான் வாங்குவேன். பட் இது தெருமலை தெரியாமல் வாங்கிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் போட்டால் கூட உப்பு கரிக்குது. நேற்று இந்த உப்பால் தாங்க எங்கள் வீட்டில் ஒரு பிரளயமே வந்தது. ஆனால் உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக உரைக்குது. இப்போ ரேஷன் கடையில் நான் போடுற உப்பை விட பாதி போட்டால் போதும். இந்த வந்து தெருமலை வாங்கின கடை. இது பார்த்திங்களா, கப்படான ஒரு சோப்பு. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய சோப்பு. இது எங்கள் ஊரில் செப்பரேட்டாக ஒன்று வாங்கினீங்கன்னா 18 ரூபான்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 7 சோப்பு 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் நமக்கு ஒரு காசு மிச்சங்களா. அப்படியே பாருங்கள், மக்ருனி. இது பெரிய பேக்கெட்டில் வாங்கினோம். பட் இது நமக்கு சின்ன பேக்கெட்டில் அஃபோர்டபுளாக கிடைக்குது. ஸோ அதனால் மக்ருனியும் வாங்கிட்டேன். ப்ளீச்சிங் பவுடர் ஒரு பேக்கெட்டே 30 ரூபா தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு 7-8 பேக்கெட் இருக்குங்க. இது ஒன்று வாங்கினீங்கன்னா 10 ரூபா வரும். இது எல்லாமே சேர்த்து 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனார் அந்த தம்பி. அப்புறம் கிழங்கு மஞ்சள், இது பேக்கெட் 10 ரூபா. பாருங்கள் குங்குமம். இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ரொம்ப நல்ல டார்க் குங்குமம் கலரில் இருக்குது. இருங்க காட்டுறேன். பாருங்கள் என்ன ஒரு குங்குமம் கலர் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா தாழம்பு ஸ்மெல்லில் வருது. நம்ம நினைக்கிறோம் கடையில் வாங்குகிற பொருள் மட்டும்தான் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம தெருமலை விற்கிற பொருளும் நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது. நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரோடு இருக்குது பாருங்கள். நான் எப்போவுமே கடையில் வைக்கிறாங்க பார்த்திங்களா, குங்கும டப்பாவில் இருக்க குங்குமம் வைக்க மாட்டேன். ஏன்னா அது ஒழுகி நீத்திலாம் ஊற்ற. பட் இந்த மாதிரி குங்குமம் வச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊதுபத்தி பேக்கெட்லாங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட் பிராண்டில் வச்சுருந்தாங்க. வெறும் 10 ரூபா தாங்க. ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த பேக்கெட்டு கடையில் வாங்கினா 25 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து 20 ருபீஸ் கொடுத்துட்டு போனார். இங்கே பாருங்கள், இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபினாயில். நான் யூஸ்வலாக இந்த ஃபினாயில் தாங்க வாங்கி இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை தவிர வேறு எந்த ஃபினாயிலும் நான் யூஸ் பண்ணதில்லை மீன்ஸ் இது வந்து ப்ளூ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர் இது மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. பட் இந்த ஃபினாயிலை நான் நேற்று தாங்க வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. இது நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். பிளாக் அல்ட்ரா ப்ளஸ் பிளாக் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவேங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ஃபினாயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாவே செம்மையாக இருக்குங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு கொஞ்சம் காலியாக இருக்குது. ஏன்னா இதில் ஒரு 2 மூடி எடுத்து நான் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த 2 மூடி ஊற்றி நான் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணேங்க வாஷ்ரூமுக்கு. 2 நாள் பக்கம் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஊற்றுற டைமுக்கே நம்ம மூக்குக்கு வராது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அப்படியே இதை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ ஸ்மெல்லு. லைக் இந்த ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய மால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், சினிமா ஹால்ஸ், பப்ளிக் ஹால்ஸ், ட்ரெயின் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நிஜமாக நீங்கள் இது மாதிரி எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விடாதீங்க. இதை வாங்கி கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 70 ருபீஸ் போல். அந்த தம்பி வந்து 50 ருபீஸ் தான் எனக்கு கொடுத்தாரு. பட் இதில் நான் 2 மூடி ஊற்றி 1 லிட்டர் ஃபினாயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பர்சனலாக இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் தான். வாசனை நல்லா இருக்குது.
எப்படி இருக்கும்னு தெரியல. நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பவுடருங்க. நம்ம இந்த ஊர்வசி அரசன் சோப்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து வெற்றி டிடர்ஜென்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. 3 பேக்கெட் கொடுத்தாங்க. 3 பேக்கெட் வந்து நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு பேக்கெட் 20 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ஏன்னா 1 நான் யூஸ் பண்ணிட்டேன். இது 2 தான் இருக்குது. இதே மாதிரி நான் ப்ரொவிஷன்ஸ்லாம் கூட அங்கே தான் வாங்குவேன். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. லைக் வேர்க்கடலை, உடச்சக்கடலை, பட்டாணி இதெல்லாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க சின்ன சின்ன கடைங்களை போய் பார்க்காம குவாலிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லாமல் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.